ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வாங்கின பால் காய்ச்சி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். கூடவே நைட் டின்னருக்காக பீட்ரூட் தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன். என்னோடய பையனுக்கு எப்போ பாரு இட்லியே கொடுத்து அம்மா எனக்கு இட்லி ரொம்ப போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டான். இட்லி கொடுத்தாலே கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் பீட்ரூட் தோசை ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் இந்த தோசை செஞ்சு கொடுத்துருக்கேன். அவன் நல்லா சாப்பிட்ருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டு சீவிட்டுருக்கேன். தோல் சீவிட்டு பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நீங்கள் மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறீங்க. ஸோ அதனால் கட் பண்ணி கூட எடுக்கலாம்னா அந்த பீட்ரூட் சீவுறது இருக்கு இல்லையா, அதில் வச்சு கூட நீங்கள் பீட்ரூட் சீவி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம பீட்ரூட் செய்யும்போது ஒரு 2 பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 2 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் எப்போதுமே கண்டிப்பாக சேர்க்கணும். ஜீரகம் சேர்த்தா அப்படின்னா தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு. கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு போடாமல் தான் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு போடாமல் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நான் மாவு கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியாக இருக்காமல் நார்மலாக தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் அந்த மாவோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகி செட் ஆனால் தான் கொஞ்சம் தோசை டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் அதை மூடி போட்டு வச்சுக்கிறேன். தக்காளி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தக்காளியோட அந்த மேல் பகுதியில் கொஞ்சம் அதிலே தொட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா தக்காளி ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த டிப்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தோசை ஊற்றும்போது எப்போதும் நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றுறத விட கொஞ்சம் மாவு கம்மியாக வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஊற்றுறதுக்காக நல்லா கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக வருங்கிறதுனால சேர்த்துருக்கேன். நல்லா பீட்ரூட் தோசை, கேரட் தோசை இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வேக விடணும். அவனுக்கு ஃபஸ்ட்டு 2 தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். தோசைக்கு சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா மதியம் எங்கள் சாம்பார் வச்சுருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதை வச்சு அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்திருக்கேன். சரி, எடுத்து காய்ச்சின பாலில் அந்த மேலே ஆடை இருக்கும் இல்லையா, அது இப்போ தான் எடுத்து ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, நைட்டு எப்போதும் போல் பால் குடிச்சிட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு 2 கிளாஸில் பால் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையை ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு ஸ்பூன், ஒரு கிளாஸ்க்கு மார்னிங் எப்போவுமே ட்ரை ஃப்ரூட் ஜூஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேஷ்நட், 3 டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 5 பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். 5 பாதாம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இதில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் செய்யும்போது எல்லாருமே பீக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது அவ்வளோவா லைக் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ட்ரை கிரேப்ஸ். அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா சோக் ஆகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ தாங்க என்னோடய நைட் ரொட்டீன் விளாக். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விளாக் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.